நான் கேட்டுக்கொள்வது நம்முடைய இளம் தலைமுறையினருக்கு, உங்களை நம்பி குடும்பம் இருக்கின்றது. நீங்கள் வளர்ந்து பெற்ற தாய் தந்தையருக்கு நீங்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. நீங்கள் தவறான முடிவுகளை எந்த வகையிலும் எடுக்க வேண்டாம். வெற்றி தோல்வி சகஜம் அரசியலில். இது ஜனநாயக நாடு. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் ஒரு நடிகருக்கு நடிகைக்கோ நடிகருக்கோ ரசிகராக இருந்தால் நான் போய் படம் பார்க்கலாம். அந்த படம் வெற்றி பெற்றுதான் ஆக வேண்டும் நாம் சொல்ல முடியாது. பெருவாரியான மக்கள் பார்த்தால்தான் அந்த படம் வெற்றி பெறும். அதே போன்றுதான் பெருவாரியான மக்கள் ஓட்டு அளித்தால்தான் எந்த கட்சியும் ஆட்சியில் அமர முடியும். 4 கட்சியும் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அது நடக்கக்கூடிய காரியமா? ஒரு வழக்கை எடுத்தால் கொண்டாலும் 2 பேர் இருப்பார்கள், வழக்கு தொடுத்து இருப்பார்கள், எதிராளி இருப்பார்கள். இருவரும் நான் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீதிபதி 2 தீர்ப்பு தான் கொடுக்க வேண்டும். ஆகவே வெற்றி தோல்வி கோர்ட்டிலும் சரி தேர்தலிலும் சரி சரிசமமாக எதிர்நோக்கக்கூடிய மனப்பான்மையை நாம் உருவாக்க வேண்டும். தேர்தல் நேரத்திலேயே தேர்தலுக்கு செல்லும் நம்முடைய தலைவர்கள் அவர்கள் கேன்வாஸ் செய்துட்டு பிறகு நாம் வெற்றி பெறுவோம். ஒரு கால் வெற்றி பெறாவிட்டால் அதை சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அப்பொழுதே அவர்கள் குழந்தைகளையும் இளைஞர்களையும் தயார்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தவறான முடிவுகளுக்கோ தவறான வழியில செல்வதற்கு நம்ம இளைஞர்களை நாம் தடுக்க முடியும்.